இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 3ஆம் சோபியஸ்கி என்ற ஒரு மன்னன் 1683ஆம் ஆண்டு வியன்னா என்ற நகரை துருக்கியர்கள் கைப்பற்ற முயற்சி செய்த போது அவன் தடுத்து நிறுத்தி போரிட்டான். அந்த போரிலே அவன் வென்று விட்டான். அது ஒரு முக்கியமான போர். துருக்கியர்கள் ஐரோப்பாவை கைப்பற்றாதபடிக்கு தடுத்து நிறுத்தின முதல் யுத்தம் அதுதான். அதனால் ஐரோப்பா துருக்கியர் வசமாகி ஞானமற்ற ஒரு நாடாக உருவாவதை அவன் தடுத்து நிறுத்தினான். எனவே அந்த அரசனை எல்லாரும் பாராட்டினார்கள். அதன் பிறகு துருக்கி தொடர்ந்து தோல்விகளையே தழுவிக்கொண்டு ஐரோப்பாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியாமல் ஒரு ஓரத்தை ஒதுங்கி போய்விட்டது. அறிவியலும் கலையும் இலக்கியமும் வளர்வதற்கு ஐரோப்பாவிலே நல்ல வாய்ப்புகள் உண்டானது. அதனால் தான் பல கண்டுபிடிப்புகளும் பலவிதமான அறிவியல் முன்னேற்றங்களும் இன்று வரை உலகத்துக்கு கிடைத்திருக்கிறது. அவனிடத்தை இந்த போரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், நான் ஒரு சிறு படையாக அவர்களுக்கு எதிரே வந்தேன், அவர்களை பார்த்தேன், எனக்கு கர்த்தர் நியமித்த நியமத்தின்படி நான் போரிடுவோம் என்று போரிட்டேன், நான் ஜெயித்தேன் என்று சொல்வதை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன், அவர் வெற்றி பெற்றார். அப்படியானால் முயற்சி செய்வதனால் அல்ல, அதற்கு மேலாக கர்த்தருடைய நடத்தலினாலே நான் வெற்றி பெற்றேன். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே எல்லாம் ஆயிற்று. எனது வெற்றியின் மூலமாக எனது தேசம் மட்டுமல்ல, பிற தேசங்களுக்கும் படையெடுப்புகள் நேரிடாதபடிக்கு காக்கப்பட்டிருந்ததென்றால் இது கர்த்தருடைய அநாதை தீர்மானம், அவருடைய சித்தம். அது நிறைவேறியது. எனவே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தம் செய்வதனால் வெற்றி இல்லை, அந்த யுத்தத்தை செய்வதற்கு பலத்தையும் அதன் நுணுக்கத்தையும் கற்றுத்தந்து வழிநடத்துகிற கர்த்தராலே எல்லாம் ஆகும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். கர்த்தருடைய பலத்த கருத்துக்களை நாம் அடங்கி இருந்தால், கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்தால் நாம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி அவருடையது. அவருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.